வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு சனிக்கிழமை உங்கள் கேள்விக்கு பதில் சொல்கிறேன். நம்மளோட விஷ்ணு இருக்கார். எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் கேள்விகள் ஆனந்த் சார்ட்ட கேட்டு அதுக்கான பதிலை பெறலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார், ரிலையன்ஸுடைய Q1 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு சார். 78% ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 26,994 கோடி ரூபா நெட் ப்ராஃபிட். 9,000 கோடி குறைச்சிரு. 9,000 கோடி கழிச்சிட்டாலும் 17,000 கோடி. 17,000 கோடி. போன வருஷம் Q1 வந்து 15,000 கோடி. ஆமாம், 2,000 கோடி 10% ஏறி இருக்கு. அவ்வளோதான். அதில் அப்புறம் நாங்கள் ரிலையன்ஸில் ஜியோவில் எப்படி ப்ராஃபிட் பண்ணீங்கன்னு 2 கேள்வி இன்வெஸ்ட்மெண்ட்டாக ரொம்ப நாளாக கேட்குறோம். அதெல்லாம் கேட்டோன்னா அதெல்லாம் போகத்தானே சார் இது 10%. அதெல்லாம் சொல்லிட்டேனே, ஏற்றி 10% காமிச்சிருக்கோம். இந்த எக்ஸ்ட்ராடினரி கெயின்ஸ் எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃப்ளாட். ஏன்னா அப்புறம் நான் சொல்லுவேன், உங்களது எக்ஸ்போர்ட் தான் மெயின் பிஸ்னஸ். டிப்ரிசியேஷன்லாம் பார்த்தோன்னா அதெல்லாம் வேண்டாம். ஸோ அதனால் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டு. ஓகே சார். ஏன்னா இந்த ஸ்டாக்கை வந்து ஒரு மியூட்டட் க்ரோத் ஸ்டாக்னு ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய ஆர்டிகல்ஸ் மியூட்டட் க்ரோத் தான். 10% என்ன பெரிய க்ரோத் அப்படின்னு நீ 60 டைம்ஸ் 70 டைம் இதில் 60 டைம்ஸ் இல்லை 30 டைம்ஸ் ஏதோ தான். பட் ஈவன் ஃபார் 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் 10% க்ரோத் இஸ் நாட் பிக். திரும்பி நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, ஐபிஎல்லையும் பெருசாக அவங்க ப்ராஃபிட் பண்ணலை. தே ஆர் ஓவர் பெய்டு. அவங்க ஜாஸ்தி கொடுத்துருக்காங்க. அண்ட் என்னோட ப்ரைமரி ப்ராப்ளம் என்னென்னா, இவரோட கடன் தான் பெரிய ப்ராப்ளம். 5 வருஷத்தில் இவர் கடன் நினைக்கலன்னா நாளைக்கு பெட்ரோல் டீசல் டிமாண்டு கைண்டிடுச்சுன்னா என்ன பண்ணுவாருங்கிறது பெரிய கேள்வி. இன்னொன்று சொன்னதை செய்யலை, என்ன பண்ணிட்டு இருக்கோன்றதையும் அப்டேட் பண்ணல. எனக்கு பொறுத்த வரைக்கும் பெரிய ஆளாக இருக்கலாம், என்னை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்பரன்சி இல்லை, சொன்னதை செய்யலை. ஓகே சார். அதில் இன்னொரு சந்தேகம் என்னென்னா, இப்போ நியோல் டாட்டா வந்து ட்ரெண்டை பற்றி பேசும்போது வருஷம்லாம் நீங்கள் 25% எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க அதான் நான் சொல்கிறேன் அப்படின்னு. அப்போ நியோல் டாட்டா சொன்னால் ஏற்றுக்கிறீங்க, இந்த 10% அப்படிங்கிறது அம்பானிங்கிறனால ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்கன்னு. என்னால் நான் குரோத் வராது, ஆயிலில் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை நான் வந்து வேறு என்ன எனக்கு பிளானு அப்படின்னு சொன்னாரா? அவர் எதுவும் சொல்லலை. அப்புறம் கடன் நினைக்கிறேன்னு அவர் தானே சொன்னார். நியோல் டாட்டாக்கும் நாம தானே சார் நம்பணும். அப்போ கடன் நினைக்கிறேன்னு சொன்னாரா? அதுக்கப்புறம் அதை பற்றி பேசினாரா? நெட் டெட் 0 ஆக்குறேன்னு சொன்னார். ஆக்கினாரா? இல்லை. டாடா மோட்டர்ஸில் 1 இயர் லேட்டாக பண்ணிட்டாங்க. அதான். அப்போ ரத்தன் டாட்டா மேலே இருக்கக்கூடிய அதே இதுதான் நியோல் டாட்டாக்கு நீங்கள் பார்க்குறீங்க. இது வரைக்கும் அவர் மாற்றி ஒன்றும் சொல்லலை. ஓகே, அந்த லெவல் போவேனான்னு எனக்கு தெரியாது. ஸோ ஃபார் ஸோ குட். அவர் என்ன சொல்லிட்டாரு, இன்னும் 90 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கும்போது என்ன பண்ணியிருக்கலாம், இன்னும் ஸ்டாக்கை விற்று காசை கலெக்ட் பண்ணியிருக்கலாம். இப்போ ஒரு 25,000 கோடிக்கு ஸ்டாக் போட்டு கலெக்ட் பண்ணியிருக்கலாம். பண்ணியிருக்குமா? பண்ண முடியாது. ஓடி போய் நம்ம ரைட்ஸ் இஷ்யூ போட்டோம்னா வாங்கியிருப்போம். இல்லாட்டா QIP போட்டோன்னா 90 இந்த ரேட்லேயே விற்றுருக்கலாம். வித்தார இல்லை, பண்ணலை. ஓகே சார். ரைட்ஸ் இஷ்யூன்னு சொன்னதுனால அடுத்தது ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி 400 crores ரைட்ஸ் இஷ்யூ வராங்க சார். அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் வந்து 230 rupees ஒரு ஷேருக்கு 25% டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க. ஆகஸ்ட் 1 ஓப்பன் ஆகுது. பட் இது என்டைட்டில்மெண்ட் ரேஷியோ வந்துருச்சு. அது இன்னும் வரல சார். எவ்வளோ ஷேருக்கு எவ்வளோ அப்படிங்கிறது இன்னும் வரல. அதுதான் வரணும். அது வந்ததுன்னா எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டருக்கு நல்ல கெயின் தான். அது 280 ரூபாய்க்கிட்ட இருக்கிற டிஸ்கவுண்ட்டு இது வரைக்கும் வரும். அந்த ரேஷியோ தெரிஞ்சோன்னா மண்டே ஸ்டாக் விலை விழும். பட் இதில் என்ன இம்பார்ட்டன்ட்னா, கெதாரா கேபிட்டல் 400 கோடி போட்டுருவான். 400 கோடி போட்டுருவாங்க. ஓகே, வேறு யாருமே போடாட்டாலும் அவன் போட்டுருவான். 40% மட்டும் அவன் போட்டால் 160 to 400 ஏதோ ஒரு நம்பர் அவன் போடுவான். இது வந்து 400 crores, 350 crores he will raise. ஸோ திஸ் இஸ் அ vote of confidence. 700 கோடி நான் போட்டேன். ஓகே, இப்போ இதில் சந்தேகம் சார், மார்க்கெட் ப்ரைஸை விட 25% டிஸ்கவுண்ட்டில் இவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க இந்த எப்போதுமே டிஸ்கவுண்ட். எக்ஸாக்ட்லி எனக்கு வந்து சந்தேகம் என்னென்னா, அந்த என்டைட்டில்மெண்ட் எவ்வளவு அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணுறதுக்குள்ள டக்குன்னு மார்க்கெட் அடிச்சு அங்கே 230 கொண்டு போயிடுவாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம். அதெல்லாம் கொண்டு போனால் நஷ்டம் நம்மளுக்கு மார்க்கெட்டுக்கு தான். பேசிக்லி உன்னோட கம்பெனி என்னென்னா, ஓனர் வந்து எல்லா கம்பெனி லாஸில் இருக்கும்போது இஸ் வில்லிங் டு புட் மணி. இதே மாதிரி தான் டாடா மோட்டர்ஸில் ஒரு வாட்டி பப்ளிக் இஷ்யூவில் நிறைய பேர் போடலை, அவர் தான் வாங்கினார். இந்த டிவிஆரில் வந்து அவர் கம்ப்ளீட்டாக இஷ்யூவை பெயில் அவுட் பண்ணுறதுக்கு டாடா சன்ஸ் தான் வாங்கினாங்க. ஸோ இஃப் த பீப்புள் டோன்ட் ஹவ் கான்ஃபிடன்ஸ் ஹீல் புட் 400 crores. ஓகே சார், ஃபைன். HDFC பேங்க் போனஸ் இஷ்யூ அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்கிறோம் அப்படின்றத சொல்லி மோரார்லெஸ் கொடுத்துருவாங்க. கொடுத்துருவாங்க. போர்ட் மீட்டிங் முடிஞ்சால் கொடுத்துருவாங்க.
ஓகே. ஆனால் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத கன்ஃபார்மாக அவங்க சொல்லலை. மார்க்கெட்டில் இவ்வளோ தூரம் ரூமர்ஸ் வந்து அவங்க டினை பண்ணலப்ப, ஓகே அப்போனா கொடுக்க போகிறாங்கன்னு அர்த்தம். ஓகே சார். இந்த டைமில் போனஸ் வந்ததுக்கப்புறம் ஒர்த் கன்சிடரிங்கன்னு நீங்கள்? போனஸ் டசன்ட் மேக் எனி டிஃப்ரென்ஸ். ரிசர்வ்ஸில் இருக்கிற பணத்தை நம்ம ஈக்விட்டிக்கு மாற்றுறாங்க. நம்ம மக்கள் பார்க்குறவங்க விலை குறைஞ்சிருக்குன்னு தானே சார் பார்க்க போகிறாங்க. மக்கள் பார்க்குறவங்க போனஸ் டஸ் நாட் சேஞ்ச் எனிதிங். விலை டக்குன்னு விலை குறைஞ்சிரும், அப்போ விலை குறைஞ்சிருச்சே அப்படிங்கிறப்ப தான் இபிஎஸும் தான் குறையும், வேல்யூ மெட்ரிக்ஸும் குறையும், அதுவும் குறையும். அவ்வளோதான். நம்ம ஜென்ரலாக ஒரு காமன் மேன் மென்டாலிட்டியில் பார்க்கும்போது பேக்கெட்டில் இருக்க பணத்தை பொறுத்து தான் நம்ம ஸ்டாக்கோட ப்ரைஸை பார்க்குறோம் சார். உங்கள் வீடியோஸ் பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் லிட்டரலாக இபிஎஸ், புக் வேல்யூ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பண்ணுறோம். ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து இன்றைக்கும் பேக்கெட்டில் எவ்வளோ பணம் இருக்கோ அதை வச்சு தானே சார் வாங்குறோம். அது தப்புங்க. இதுக்கு ஷாப்பிங் போல, இது ஷாப்பிங் எக்ஸ்பெடிஷன் இல்லை நீங்கள் போய் இது மாதிரி வாங்கிறதுக்கு. ஓகே சார், ஃபைன் சார். இப்போது ஐபிஓ வந்து லாஸ்ட் வீக்கில் பார்த்தா ஒரு 2-3 கம்பெனிஸ் ஐபிஓ வந்தது. அதில் மோனிகா ஆல்கஹால்ஸ் அண்ட் பெவரேஜ்னு ஒரு கம்பெனி. அவன் டிஸ்ட்ரிபியூட்டரு, ட்ரேடிங் கம்பெனி, பெருசாக மார்ஜின்லாம் வராது. நீங்கள் இல்லை சார், நான் இங்கே வந்து ஜென்ரலாக எல்லோரும் முதல்ல இருந்து கேட்டுட்டு இருந்த ஒரு கேள்வி வந்து ஏதாவது ஒரு ஆல்கஹால் கம்பெனி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒன்று சொன்னாங்க. பட் நீங்கள் வந்து அப்ராடில் இருக்கிற மாதிரி தான் உங்ககிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அப்ராடில் தான் சீப்புன்னு சொல்லி முடிச்சிட்டிங்க. இப்படி ஒன்று வந்தோடனே சரி ஓகே ஐபிஓ தானே, தாயக்கட்டை தானே, உருட்டி பார்ப்போம் அப்படின்னு உள்ளே போய் பார்த்தா மினிமம் 800 ஷேர்ஸ் வாங்க சொல்கிறான் சார். 2.25 லட்ச ரூபா மினிமம் லாட். இதெல்லாம் மேனிப்புலேட் எஸ்எம்இ மார்க்கெட் தான். இது ராஜ்கோட்லேருந்து மேனிப்புலேட் பண்ணுறது தான். இல்லை சார், மினிமம் வந்து 15,000 தான் இருக்கணும், மல்டிபிள்ஸ் ஆஃப் 15,000 தான் அந்த ஐபிஓ இருக்கணும், அந்த மாதிரி தான் இவ்வளோ நாள் பார்த்துருக்கோம். இது அப்படிலாம் கிடையாது. ஓகே, இதெல்லாம் ரிக்டு இன்டைரக்டாக ரிக்கு ப்ரூஃப் இருக்கிறா ஒரு நாளைக்கு வெளில வரும், நீங்களே பார்த்து. நான் உங்கள்கிட்ட எஃப்என்டோ மார்க்கெட்டை பற்றி அவ்வளோ சொன்னேன். ஆனால் நீங்கள் லட்சக்கணக்கில் கொடுத்து கிளாஸ்லாம் அட்டென்ட் பண்ணி இப்படி போடலாம் அப்படி போடலான்னு போட்டு கடைசியில் வேணா மொத்தம் 1 லட்சம் கோடி அடிச்சுட்டு போயிட்டான். அது மாதிரி தான். ஓகே சார். இல்லை எனக்கு சந்தேகம் வந்து ஐபிஓலேயே மினிமம் ஷேரு 800 ஷேர்னா அப்ளை பண்ண நான் என்ன வேணால் வச்சுக்கணும். ஓகே, தட் மீன்ஸ் ஹி டஸ் நாட் வாண்ட் யூ. அவன் யாருக்கு அலாட் பண்ணி மேனிப்புலேட் பண்ணுறதுன்னு முன்னாடியே டிசைட் பண்ணிட்டான். ஓகே, ஓ தட் இஸ் வெரி கிளியர் சார். ஓகே, அதில் இன்னொன்று என்னென்னா இப்போது 1,82,000 சம்திங் வருது. நான் 2 லாட் மினிமம் 2 லாட் போடணுன்றான். 1,82,000 சம்திங் வருது. அபவுட் 2 லேக்னா நீங்கள் ஹெச்என்ஐங்கிறத செலக்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு வருது. நான் 2 லட்ச ரூபா கொடுத்து ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரெடி அப்படின்னா கூட நான் ஹெச்என்ஐ ஆக முடியாதுல்ல சார். அதான் நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு பின்னாடி வேறு ஏதோ ஒரு சூட்சமும் இருக்கும். சூட்சமும் இருக்குது, இல்லாமல் ஏன் இல்லை, டெஃபினட்டாக இருக்குது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? அது மேனிப்புலேட்டட் ஸ்டாக்கு, திண்டி ட்ரேடடு, நல்லா ஏற்றிட்டு டொப்புன்னு விடுவான் ஒரு நாளைக்கு. ஓகே சார், ஃபைன் சார். பப் அண்ட் டம்ப் ஸ்கீம். ஓகே சார். சார் ஹீரோ மோட்டார்ஸ் யூகே, ஸ்பெயின், ஜெர்மனி கனவு எவ்வளோ வேணா இருக்கணும். இங்கே கோட்டை விட்டுருவாங்களோன்னு பயமாக இருக்குது. இங்கே கோட்டை விட்டாச்சு ஆல்ரெடி. நீங்கள் சொல்கிற டிஸ்ட்ரிபியூஷன்லேயாவது ஸ்ட்ராங்காக இருக்காங்க. டிஸ்ட்ரிபியூஷனில் ஸ்ட்ராங்காக அந்த ப்ராடக்ட் வேணும் தான். ஸோ அவன் ஏத்தர் அது மாதிரி ஏதாவது ப்ராடக்ட் வாங்கினானா he will do well. அவன் ஆயிலருங்கிற கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கணும், ஏத்தர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கணும், அதுதான் மெயின். ஓகே சார். சார் இன்னொரு முக்கியமான சந்தேகம் வந்து பாண்டு பற்றி சார். பாண்டில் ஒருவேளை ஆர்பிஐ ரெப்போ ரேட்டை 2.5% கொண்டு வந்துட்டாங்க, 3% கொண்டு வந்துட்டாங்க, கொண்டே வர மாட்டான். அப்புறம் ஹைபோதெட்டிக்கலா ஒரு 0 கொண்டு வந்துட்டான்னு வைங்க, அப்ப ரேட் குறையதான் குறையும். அதான் குறையுமா அப்படிங்கிறது 2% 3% குறையுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி சார். நம்ம 0 கொண்டு வந்தா குறையும். குறையுமா அப்படிங்கிறது 1% 2% ஒருத்தருடைய கேள்வி. அந்த கேள்வியை நான் உங்ககிட்ட எடுத்துட்டு 0.5% 1/4% குறைச்சாலாம் குறையாது. நீ 4% குறைச்சா குறையும், 4% குறைக்க முடியாது. இல்ல அவங்க கேட்ட கேள்வி என்ன? இது கேட்ட கேள்விக்கே நான் சொன்னேன், வாட் இஸ் பிராக்டிக்கல் யூ ஆஸ்க். ரைட்டா? இன் ஸ்பைட் ஆஃப் 2% 1.5% கட் பண்ணி கூட 6.25% தான் மார்க்கெட்டு. இது வரைக்கும் பாண்ட் மார்க்கெட்டில் A- பெருசாக மூவ் ஆகலை. மூவ் ஆச்சுன்னா 0.5% 1% மூவ் ஆகும். இதுதான் சார் அவங்க கேள்வியாக இருந்தது. ஒருவேளை ஆர்பிஐ குறைச்சா இது குறையுமா அப்படிங்கிறத அவங்க கேள்வி. ஆர்பிஐ குறைச்சா உடனே ஆர்பிஐ ரிப்போ ரேட் கட் பண்ணி கூட இது பாண்ட் ஈல்டு குறையலை. இட் டிபெண்ட்ஸ் ஆன் லிக்விடிட்டி. ஓகே சார், ஃபைன் சார். ஐடிஎஃப்சி பேங்க் 1.42 டைம்ஸ் ப்ரைஸ் டு புக் இருக்குது. ஆக்சிஸ் பேங்க் 1.8 டைம்ஸ் இருக்குது. இப்போ ஆக்சிஸ் பேங்க்கில் பல ப்ராப்ளம் இருக்குது. கிளைண்ட் சர்வீசிங் பிக் இஷ்யூ. சிட்டி பேங்கை டேக் பண்ணி இஷ்யூ சரியில்லை. ஆக்சிஸ் பேங்க் இஸ் அட்லீஸ்ட் 5 டைம்ஸ் தி சைஸ் ஆஃப் மோர் தென் ஐடியா. ஸோ நீங்கள் வந்து ஒரு சின்ன பேங்க்கையும் பெரிய பேங்க்கையும் கம்பேர், ஆரஞ்சையும் ஆப்பிளையும் கம்பேர் பண்ணிட்டு எனக்கு பதில் சொல்லுன்னு சொல்லாது. ஓகே சார்.
டிசிஎஸ் விப்ரோ மாதிரியான கம்பெனிஸில் சேலரி ஹைக்கை பற்றி பேசுகிறதுக்கே ரொம்ப யோசிக்கிறாங்க. எந்த கம்பெனி எதுக்கு? அடுத்தது அதான் நான் ஜென்ரலாக இப்போ வந்ததை நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். பெரிய கம்பெனிகள் அப்படின்ற ஐடி கம்பெனிஸை பற்றி சொல்கிறேன். சேலரி கொடுக்கறதுக்கே யோசிக்கக்கூடிய ஒரு சில இந்த மாதிரியான ஐடி கம்பெனிஸ் ஒரு சில குடிக்கிறதுக்கெல்லாம் யோசிக்கல. ஹைக் சம்பளம் ஏற்றலன்னு சொல்லி. எஸ் சேலரி ஹைக் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் எங்களால் கொடுக்க முடியாது, யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனங்களில் இந்த மாதிரியான நேரங்களில் நம்பி உள்ள இறங்குறது சரியாக இருக்குமா? இல்லை வேல்யூ தான். இவன் வேல்யூ சம்பளம் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறான்? ஏன்னா உங்கள் நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர்ஸ் ஏறி போயிட்டீங்க. இட்ஸ் கொஸ்டின் ஆஃப் சப்ளை அண்ட் டிமாண்டு. நீங்கள் தேவையில்லாமல் ஒரு 500 இன்ஜினியரிங் காலேஜ் திறந்து எல்லோரும் ஐடியில் புந்து எல்லோரும் ஐடி வேலை தேடுறதுனால அவனுக்கு ஆள் தேவையில்லை, அவன் வேணுங்கிற அளவுக்கு கொடுக்குறான். ஓகே சார். நீ இப்போ வெளில போயிட்டேன்னா இன்னும் நாளை தூக்கி புள்ள வச்சுப்பான். ஸோ அவனுக்கு டிமாண்டுக்கு மேலே சப்ளை இருக்குது, அதனால ஏற்ற மாட்டேன். அவன் டேர்ன் ஓவர் பயங்கரமாக குறைஞ்சிருக்கா இல்லை, மார்ஜின் குறைஞ்சிருக்கா இல்லை, சம்பளம் அவனுக்கு ஏற்ற வேணான்னு தோணுது, ஏற்றலை. அவன் ஏற்றவும் மாட்டான். ஓகே. ஏன்னா எப்போ ஏற்றுவான்னா விப்ரோலேருந்து இன்ஃபோசிஸ் போய் 10% எக்ஸ்ட்ரா சம்பளம் வாங்கிட்டுறா இவன் ஏற்றுவான். ஓகே சார். சவுத் இண்டியன் பேங்க்கோடைய Q1 ப்ராஃபிட் 9.5% அதிகரிச்சிருக்கு. ப்ரொவிஷன்ஸை வந்து 2 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சார். ஸோ ப்ரொவிஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதுன்றது ஒரு நல்ல விஷயமா தானே பார்க்கலாம்? டெஃபினெட்லி இன் த சென்ஸ் தட் அவன் என்ன டவுட்ஃபுல். ப்ரொவிஷன்ஸ் இஸ் நாட் என்பிஏ. எஸ், ப்ரொவிஷன்ஸ் இஸ் திஸ் மைட் பிகம் என்பிஏ. சவுத் இண்டியன் பேங்க்கில் வந்து ரொம்ப வருஷமாக வந்து ப்ராப்ளம் இருந்தது. முன்னாடி இருந்த எம்டி ட்ரை பண்ணார், யூனியன் ப்ரெஷர்னால அவரால் பண்ண முடியல. பிஆர் சேஷாத்ரி யூனியன் ப்ரெஷரை மீறி பண்ணுவார். ஸோ அவர் என்ன பண்ண பார்க்குறாருன்னா சின்ன சின்ன லோன்ஸ் எல்லாம் கிளியர் ஆஃப் பண்ணுறதுக்கு ப்ரொவிஷனிங் ஏற்றினார்னா என்ன பண்ணுறாருன்னா இஸ் ப்ரொவைடிங் குட் பஃபர். மோசமாகிடுச்சுன்னா காசை திரும்பி ரைட் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு பஃபர் க்ரியேட் பண்ணுறாரு. அதில் பெருசாக லோன்னு ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. அண்ட் ஈவன் நோ இட் இஸ் ஜஸ்ட் அரவுண்ட் புக் ஆர் ஜஸ்ட் பிலோ புக். ஸோ ஃபார் மீ இட்ஸ் எ வெரி சீப் பேங்க் ஃபார் அ லாங் டேர்முக்கு. நீங்கள் கரூர் வைஸ்யா பேங்க்கோட பீரியட் சேஷாத்ரி இந்த பீரியடையும் அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட்டையும் பாருங்கள், அதே தான் இங்கேயும் நடக்கும். சார், மதர்சன் சுமி அவங்க வந்து ஒயரிங் மதர்சன் சுமி ஒயரிங் போனஸ் 1:2 2 ஷேருக்கு ஒரு ஷேர் போனஸ்ன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் எனக்கு அது வந்துருச்சுன்னு கூட நினைக்கிறேன். உனக்கு வந்திருக்குன்னு தெரியும் எனக்கு. நீ தான் வாங்கினி. அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினா சொல்லு. 7 வருஷம் இருக்கும் சார், சாலிடாக 7 வருஷம் இருக்கும். ஸோ அது வந்திருக்கு. இப்போது இந்த ஷேரை பற்றி நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் தட்? இன்னொருத்தனுக்கும் சர்க்கிள் ஆஃப் காம்படன்ஸ் ஒன்று இருக்கும். நீ வந்து அந்த கம்பெனி படி தெரிஞ்சு வாங்கலை. எஸ், தெரிஞ்சு வாங்கின லாட்ரி அடிச்சிருச்சு. லாட்ரி தான் சார். எஸ், ரைட்டா. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கம்பெனி பண்ணுற ப்ராடக்ட் வந்து ஒரு ஓஇஎம் சப்ளை, டொயோட்டா, டாட்டா, இது மாதிரி எல்லா கம்பெனிக்கும் சப்ளை பண்ணணும். இதில் பெருசாக மார்ஜின் வந்து டாட்டா போட்டு ஸ்க்வீஸ் பண்ணி எல்லாத்தையும் வாங்கிடுவான், டொயோட்டா எல்லாத்தையும் ஸ்க்வீஸ் பண்ணி வாங்கிடுவான். ஸோ இவனோட ரியல் பணம் எதில் வரும்னா ரீப்ளேஸ்மெண்ட் மார்க்கெட்டில் வரும், செகண்டரி மார்க்கெட்டில் வரும். எவ்வளோ அவன் ஒரிஜினலில் விற்கிறான், எவ்வளோ செகண்டரியில் விற்கிறான், எந்த மார்க்கெட்டில் விற்கிறான், யாருக்கு விற்கிறான், இதெல்லாம் பார்க்கணும். அதுக்கு பிளாவாட்டிக்கு மிரர்லாம் பண்ணுறான், சைட் மிரர்லாம் பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ எனக்கு தெரியாது, இப்போ என்ன பண்ணுறான்னு தெரியாது. அது எவ்வளோ வாட்டி உடையும், எவ்வளோ ரீப்ளேஸ்மெண்ட் வரும், எவ்வளோ காருக்கு இப்போ வயர் காருக்காக பண்ணுறான்னா எதுக்காக பண்ணுறான், அந்த வயரிங் எங்கே யூஸ் ஆகும், ஓஇஎம்மா எண்ட் யூஸரா, இதெல்லாம் நீ டீட்டெயில்டாக படிக்கணும். இதெல்லாம் படித்தாதான் அந்த கம்பெனியில் யூ கேன் இன்வெஸ்ட். நம்மளாம் வந்து அதுக்கு வந்து யூ ஹேவ் டு இன்வெஸ்ட் அ லாட் ஆஃப் டைம். ஏன்னா இதெல்லாம் ஓப்பனாக மார்க்கெட்டில் இருக்காது, நோண்டி பார்க்கணும். ஸோ இட் மே டேக் 2-3 days ஆஃப் மை டைம். வெதர் ஐ ஹாவ் தட் 2-3 days இஸ் அ கொஸ்டின். என் சர்க்கிள் ஆஃப் காம்படன்ஸில் இன்றைக்கி அது இல்லை. நான் சர்க்கிள் ஆஃப் காம்படன்ஸ் கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும், அவனோட மார்க்கெட்டை ஃபுல்லாக ஸ்டடி பண்ணணும், அவன் ப்ராடக்டை ஸ்டடி பண்ணி அவன் ப்ராடக்ட் எங்கே போகிறது, அதுக்கு என்ன டிமாண்ட் இருக்குதுன்னு பார்க்கணும். சிம்ப்ளி இட் மே நாட் பி ஒர்த் மை டைம். ஓகே சார். இப்போது நீங்கள் சொல்கிறதுல எனக்கு இன்னொரு சின்ன கேள்வி. நீங்கள் மற்ற விஷயங்களெல்லாம் படிச்சுக்கிட்டு பார்க்கும்போது திடீர்னு இந்த விஷயம் உள்ளே வருது, ஏதோ ஒரு விதத்துக்காக நீங்கள் இதை போகிறீங்க, அது உங்களுடைய சர்க்கிள் ஆஃப் காம்படன்ஸில் வருது அப்படின்னா அந்த டைமில் பார்க்கும்போது ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அடடா மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நீங்கள் நினைக்க மாட்டிங்களா? ஐயா, இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் அ ஃப்ளோயிங் ரிவர்.
அதில் பக்கெட்டை போட்டு என்ன தண்ணி நம்ம எடுக்க முடியுமோ நம்ம தான் எடுக்க முடியும். கீகோவில் பஃபெட் வந்து கூகுள் ஆட்சன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தார். கூகுள் ஆட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தார். அப்போயே அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அவருக்கு தெரியும். இருந்தாலும் கூகுளை மிஸ் பண்ணிட்டார். அதுக்காக அவர் வருத்தப்படலை. அது என் தப்புன்னு சொல்லிட்டார். ஹெயின்ஸ் அண்ட் கிராஃப்ட் வாங்கி லாஸ் இல்லை, பட் அதை ரைட் டவுன் பண்ணார். வேல்யூவை குறைச்சோன்னா ஐ ஓவர் பெய்ட் ஃபார் இட்டுங்கிறதையும் ஒத்துண்டார். இன் போத் கேசஸ் ஈ மேட் அ மிஸ்டேக். பஃபெட்டே சறுக்கடிச்சா நான் சறுக்காமல் இருக்க முடியும். டெஃபினட்டாக இட் இஸ் அ மிஸ். ஓகே, பட் தட்ஸ் பார்ட் ஆஃப் லைஃப். நான் சொல்கிறேன்னு 10ல் 6 வந்தால் போருமேனு. ரைட் சார். நாங்கள் சைக்கலாஜிக்கலாக அது எப்படி பார்ப்போம், அடடா அன்னைக்கே வாங்கியிருக்கலாமே அப்படின்னு ஒரு தாட் எங்களுக்கு வரும். அப்படின்றதுனால அந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன். பஸ் இந்த பால் ஆயிடுச்சுன்னா இந்த பாலை விட்டுருங்க. ஃபைன் சார். அடுத்த பாலை, போன பாலை பற்றி யூஸே கிடையாது. ஓகே சார், தேங்க்யூ சார். ஸோ இந்த வாரம் கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் ஜூன் மந்த் வந்து நிறையா ஸ்டாக்ஸை மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்காங்க, விற்றுருக்காங்க. அது கொஞ்சம் ஃபன்னாக இருக்குது சார். நம்ம அதை பற்றி நாளைக்கு பேசுவோம் சார். ஓகேப்பா, இதை பேசுவோம். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு டைம் வேணும். உங்களுக்கு டைம் இருக்குன்னா பண்ணுங்க. பட் ஒரே ஆளுக்கு எல்லாம் தெரியணும் அவசியம் இல்லை. எனக்கு என் சர்க்கிள் மட்டும்தான் தெரியும். ஓகே, தேங்க்யூ சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எங்களுக்கு 4 சேனல் இருக்குது. ஹிந்தியில் பைசா போல்தா ஹேன்னு ஒரு சேனல் இருக்குது. ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸை அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அதே மாதிரி தெலுங்கில் மணி மாத்துலு, கன்னடாவில் மணி மாத்து, அண்ட் மலையாளத்தில் மணி பேச்சு மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது. அந்தந்த பாஷையில் அவங்கள பார்த்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிவிடு. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்தை மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.